Hi friends, நான் உங்கள் பின்சி. நம்ம இன்னைக்கு பூந்தி லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. பூந்தி லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் கடலை மாவு, 1 கப் வெள்ளை சர்க்கரை, 3 ஏலக்காய், கேஷ்யூநட், நெய், பேக்கிங் சோடா. கலருக்காக நான் ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கேன். ஒரு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு கலர் வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், போட வேண்டாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கடலை மாவை அப்படியே தட்டிக்கோங்க. தட்டி தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணி நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பருவத்துக்கு நீங்கள் மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. விஸ்கிலேருந்து எல்லா மாவும் கீழே விழணும், அந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பிஞ்ச் போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் போட்டால் போதும், இல்லைன்னா வேண்டாம். 15 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். நம்ம பேக்கிங் சோடா அப்புறமா கலர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி ஒரு அரை மணி நேரம் இது இப்படியே ஊற விட்டுடலாம். நம்ம இப்போ ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளை சர்க்கரையை போட்டிருக்கோம். அதில் 1 கப் தண்ணி நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இதை கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். கரைகிறத இதை சிம்மில் வச்சு பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம பாகு ரெடி ஆகிடுச்சு, ஒரு கம்பி பத அளவுக்கு. ஸோ நம்ம இனி இதை மாற்றி வச்சுட்டு பூந்தி ரெடி பண்ணலாம். நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம எண்ணெய் இப்போ கொதிச்சாச்சு. நம்ம இதில் பூந்தி இப்போது விட போகிறோம். ஓட்டை உள்ள ஒரு சின்ன ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இது 1 நிமிஷத்துலேயே எடுத்துருங்க, நிறைய நேரம் போட வேண்டாம். நிமிஷம் போட்டிருந்தா போதும். இதை நம்ம எடுத்து அப்படியே சூடோடையே அந்த சீனி பாகு காய்ச்சி வச்சுருக்கிறதுல போட்டுக்கோங்க. சேர்க்க மாவையும் அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் போட்டு கேஷ்யூநட்டை வறுத்தெடுத்துக்கலாம். கேஷ்யூநட்டை அப்படியே நம்ம பூந்தியில் மாற்றிக்க போகிறோம். நம்ம பொடிச்சு வச்சுருந்த ஏலக்காய் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி இந்த பூந்தியை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பூந்தியை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சீனி பாகு கூட. நம்ம இனி இது உருண்டை பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் பூந்தியை மிக்ஸி ஜாரில் எடுத்து அடித்து சேர்த்துக்க போகிறோம். நம்ம இப்போ பூந்தி அரைச்சாச்சு, அதை இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம இனி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம பூந்தி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனி லட்டுக்காக உருண்டை பிடிக்க போகிறோம். இதில் நெய்யெல்லாம் இருக்கிறதுனால நம்ம கையிலெல்லாம் முட்டாது, அதனால் கையிலெல்லாம் நெய் தடவணும்னு அவசியம் இல்லை.
நம்மளோட பூந்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.